அப்பாடா, ஒரு வழியாக ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு இப்போ ஒரு 45 days லீவ் தர போகிறாங்க. நீங்கள் எப்படி பிளான் வச்சுருக்கீங்க வீக்கெண்டுக்கு? எங்களுக்கு ஏதோ பெருசாக பிளான் இல்லடி. உங்களுக்கு என்ன பிளானு? ஃபஸ்ட்டு 10 days அம்மாவை எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணிவிட்டு ஹில் ஸ்டேஷன் இந்த ஊட்டி கொடைக்கானல் மாதிரி எங்கேயாச்சும் போகணும். அதுக்கப்புறம் மிச்சம் 15 days இருக்குல்ல, அந்த 15 daysல நம்ம காலையில் எழுஞ்ச உடனே பார்க்குக்கு போகலாம், சரியா? அதுக்கப்புறம் நம்ம லக்ஷ்மி ஆண்டி கடை தெரியுமா, லக்ஷ்மி ஆண்டி, அங்கே போயிட்டு நல்லா சில்லு 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 சில்லுன்னு ஒரு ரசம் குடிக்கணும், சரியா? அதுக்கப்புறம் மிச்சம் 10 நாள்லாம் படம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன் சொல்லு, லீவில் அதனால் படம்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க, அதனால் போய் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பாட்டி வீடு, இந்த ரிலேட்டிவ்ஸ் வீடெலாம் போயிடலாம். நல்லா இருக்கா பிளான்னு? என்ன எதுவுமே சொல்லாமல் வரீங்க? என்ன ஓடி போயிட்டாங்க? சில்லி கேர்ள்ஸ். உன்னை பார்த்து தானே எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. ஆனால் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா நான் ரவுடி பேபி. எங்க போற? விளையாட. ஏய், 12 மணி. இந்த நேரத்துக்கு வெளில போனேன்னு வை, நல்லா கரு கருன்னு வருவ. சூரியன் ஃபுல் டைம்ல வேலை பார்த்துட்டு இருக்கோம். சன்டான் ஆயிடும், ஹீட் ஸ்ட்ரோக் வரும், வேர்க்கும். நீ 7 மணிக்கே ஏசி போட்டு வீட்டில் உட்காந்துருப்ப. நீ வெளில போய் விளையாட போறியா? அது மட்டும் இல்ல, உனக்கு உடம்பு ஃபுல்லா டீஹைட்ரேஷன் ஆயிடும், மூஞ்செல்லாம் வெள்ளை ஆயிடும். டீஹைட்ரேஷனால தலைவலி வரும். நீ ஏன் உயிரை வாங்குவ? மா, இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் ப்ரிகாஷனா வந்திருக்கேன். குளு குளு சோப்பு, சில்லி சில்லி ஷாம்பு, கூலிங் பவுடர், ஃபுல்லாக விளையாடி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே இந்த கூலிங் ஆயில் எடுத்து மண்டை ஃபுல்லாக தேய்ச்சிப்பேன். அப்புறம் ஏசி போடுவேன். காலை நல்லா விரிச்சு சும்மா ஜம்முன்னு படுப்பேன். எப்படி? சன்ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷனோட, ஃபுல் ப்ரொடெக்ஷனோட போகிறேன். அண்ட் ஐம் a strong girl. என்னெல்லாம் ஒன்றும் பண்ணாது இந்த சன். போயிட்டு வரட்டா? எப்படியும் இன்னொரு ½ hourல வீட்டுக்கு ஓடி வந்துட போற, வெயில் தாங்காம. போ, நான் பார்க்க தானே போறேன். A few minutes later. நான் தான் உன்னை அப்பவே வெளில போவேன்னு சொன்னேன்ல, கேட்டியா? நல்லா செவன் இட்லி மாதிரி வெளில போனேன். இப்ப என்ன கருப்புளுந்து மாதிரி வந்து நிக்கிற? தயவு செஞ்சு கொஞ்சம் டயலாகா பேசி கொள்ளாதீங்கம்மா. தண்ணி எடுத்துட்டு வந்து தாங்கம்மா. நீ இப்படி வருவேன்னு எனக்கு தெரியும். வாட்டர்மெலன் ஜூஸ் வச்சிருக்கேன், போ. வாட்டர்மெலனாமா? குடிச்சிட்டு முதல்ல போய் குளி. ஃபுல்லா டீஹைட்ரேட்டா இருக்கும், வெயில வேற விளையாடி இருக்கேன். தேங்க்யூமா. ஹேய், நீ என்ன இங்க உம்முன்னு உட்காந்துட்டு இருக்க? வெளில போய் விளையாடலையா? போர் அடிக்கலையா உனக்கு? மா சும்மா இருங்க. வெளில போய் ஜாலியா விளையாட ஆடியா? சும்மா வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்க. உங்களுக்கு என்ன பார்த்தா நக்கலா இருக்கா? எனக்கு இந்த நாளோட லீவ் முடியுதுன்னு கடுப்புல இருக்கேன். ஃபர்ஸ்ட்லாம் நான் விளையாட போனால் என்ன சொல்வீங்க? வெளியே போகாத, வெயில் அடிக்கும், டீஹைட்ரேஷன் ஆகும், தலை சுற்றும், டேன் ஆகிடுவேன், வேர்க்கும், அது இதுன்னு சொல்லிட்டு என்னை இங்கே இருக்க வைப்பீங்க. இப்போதைக்கு என்ன போக சொல்கிறீங்க? என்னை வெறுப்பேது தானே சொல்கிறீங்க? நாளைக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது. நான் மட்டும் டேன் ஆகி கருப்பு அசிங்கம் போடணும், அதானே உங்களுக்கு? மா, நானே நாளைக்கு எப்படி லீவ் போடலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஒன்றும் இல்லைம்மா, போங்க. நான் சாப்பிட போறேன், என்னமோ பண்ணி தொலை. எங்க வச்சேன்? ஐயோ, வாங்க மறந்துட்டேனே. ஆழியா, என்னம்மா? தங்க ஒரே ஒரு ஹெல்ப் பண்றியா? சூப்பரா சமைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், அந்த ஒரு விஷயம் மறந்துட்டேன். அது இல்லைன்னு வை, என் டிஷ்ஷே கம்ப்ளீட் ஆகாது. என்னால போக முடியாது. வெளில பாத்தீங்களா வெயில் எப்படி கொளுத்தி இருக்குன்னு? அப்புறம் டேஸ்டா இல்லைன்னு நீ குறை சொல்வ. டயர்டா இருக்குமா? மம்மி இன்னைக்கு உனக்கு தாளிச்ச தயிர் சாதம் பண்ணலாம்னு நினைச்சேன், கருவேப்பிலை மறந்துட்டேன். இப்போ நீங்க அந்த கருவேப்பிலை போட்ட மட்டும் எக்ஸ்ட்ரா டேஸ்டாவா இருக்க போகுது? எல்லாமே ஒரு மாதிரி தானே இருக்க போகுது. அந்த கருவேப்பிலைய போடலன்னு வை, நானு அப்புறம் டேஸ்டா இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா என் வேலையை நான் செஞ்சிடறேன். கொஞ்சம் வாங்கிட்டு வா பட்டு, ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சரி போறேன், ஆனா கெட்டப் சேஞ்ச்.
ஒரு வழியா அம்மா சொன்ன பொருள்லாம் வாங்கியாச்சு. பா இவ்வளோ தூரம் போகணுமா? பார்த்துடலாம். ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு ஜம்ப் தான். சேஃபாக போயிடலாம் வீட்டுக்குள்ள. அப்பாடா, ஒரு வேலை பத்திரமா இங்கே வந்துட்டோம். சக்ஸஸ். இதை முதல்ல காட்டணும். ஐயோ, கீழே விழுந்துருச்சா? ஆழியா, என்னம்மா கடைக்கு போனோமா? எப்படி கண்டுபிடிச்சா? செல்லம் ப்ளீஸ், உப்பு பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன், அம்மா மறந்துட்டேன் ப்ளீஸ். சரி போகிறேன். என்ன வேணும்? உப்பு வாங்கிட்டு வா போ. சொன்னோடனே ஓகே சொல்லிட்டா? அவ்வளோதான். இதான் லாஸ்ட் டே ஆஃப் மை லீவ். இதுக்கப்புறம் எனக்கு ஒன்று பார்க்குறதுக்கு ஒரு 1 year ஆகும். என்ன அப்போ தான் எனக்கு திருப்பி ஆனுவல் லீவ் வரும். நாளைக்குலாம் இந்த நேரத்துக்கு என் ஸ்கூலில் என் டீச்சர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க, நான் கிளாஸை கவனிச்சிட்ருப்பேன். உன்னை நான் கொஞ்சமாக மிஸ் பண்ணுவேன். நீ நினைக்கலாம் என்னடா நான் இவ்வளோ புலம்புறேனேன்னு. நீ வரும்போது எனக்கு ஒரு லாங் லீவ் கிடைக்கிது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் இயர் தான் மீட் பண்ணுவேன். ஸோ இப்போ கூட பாரு, இந்த பொருளை நான் தப்பாக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது காரணம் யார் சொல்லு? நீ தான். அடிக்கிற வெயிலுக்கு கிருகிருன்னு ஆகுது. சரி, நான் போய் எல்லாமே ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே கடைக்கு போகிறேன். பை. பா விளையாடிட்டு வந்தது செம்ம டயர்டாக இருக்குது. இந்த ஜூஸ் இப்படியே குடிக்கலாம், ஆனால் இதை ஃப்ரிட்ஜில் வச்சா இன்னும் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். வைப்போம். இப்போ தான் கூலிங் ஆகும். தாகடிக்குதே. ஃப்ரிட்ஜில் என்ன இருக்கு? ஐ செம்மையா இருக்கே. இந்த காற்று படும்போது ஒரு மாதிரி பாடியே ரெஃப்ரெஷ் ஆகிடுது. சரி ஜூஸ் குடிப்போம். வேணாம், வெயில் அவனுக்கும் தாக்கமாக தான் இருக்கும். ஒரு வாட்டி குடிச்சிட்டு போட்டோம், நம்ம இன்னொரு வாங்கிக்கலாம். சரி, அவனுக்கும் கொஞ்சம் தாக்கமாக தானே இருக்கும், குடிச்சிட்டு போட்டோம். இந்த வாட்டி அந்த மாதிரி அவன் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். இப்போ சில்லுன்னு ஐ இன்னொன்று. சரி இதுவும் குடிச்சிருவோம். ஜூஸ் கிடைக்கலாம். என்ன இவன் குடிச்சிக்கிட்டே இருக்கான்? இவனை வெயிட் பண்ணி தான் பிடிக்கும். இன்னொரு வாட்டி வாங்கி வைக்க போகிறேன், குடிக்க போகிறான், கையை உடைக்க போகிறேன். இந்த வாட்டி வச்சேன், என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். எடுக்கிறானா இல்லையான்னு பார்ப்போம். இந்த வாட்டி பாட்டிலோடு எடுத்துட்டானா? கன்ஃபார்மாக அது அவன் கையில் தான் இருக்கும். செத்தடா நீ இன்னைக்கு. வர. ஏய், என் ஜூஸை நீ தானே குடிச்ச? நான் இல்லையே. பொய் சொல்லாத, நீ தான் குடிச்ச. நான் 3 ஜூஸ் வாங்கி வச்சேன், 3 நீ தான் குடிச்ச. ஏய், நான் 2 ஜூஸ் தான் குடிச்சேன். இன்னொன்னு யார் குடிச்சா? பொய் சொல்லாத. ஏய் ஓடாதடா. நான் பாரு இப்போ. ஏய் ஜூஸ் குடிச்சேன்டி, சூப்பரா இருக்கு. எங்க வாங்கின?
என்னது இது ஒண்ணு இன்னொன்னு வாங்கிருக்க வேண்டியது தானே? பெருசு தான் வாங்கிட்டு வா போயேன். என்ன முறைக்கிற? சூப்பரா இருக்கு, இன்னொன்னு வாங்கிட்டு வா. வா போயிட்டு வாங்கிட்டு வரலாம். பர்ஃபெக்டா இருக்கு. கொஞ்ச நேரம் சூடாகட்டும், அப்புறம் குளிப்போம். ஏய், உள்ள எதுக்கு போற? குளிக்க போறேன். தயவு செஞ்சு சொன்னா கேளு, உள்ள போகாத. நான் போவேன், உனக்கு என்ன? போ. ஐயோ, ஏய் சொன்னா கேட்கணும். இப்ப பாரு, தேவைதான் உனக்குலாம். லாஸ்ட் டே சன்னும் இதோட இறங்க போகுது. ஆனால் என் ஃபேமிலியை பாருங்க, செம்ம என்ஜாயாக விளையாடிட்டு இருக்காங்க. என்ன மேட்ச் என்ன கிரவுண்டுனே தெரியாமல் விளையாடிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நானும் இப்போ என்ஜாய் பண்ண போகிறேன். பை காய்ஸ். லீவ் எல்லாரும் ஜாலியா செலிப்ரேட் பண்ணீங்களா? இந்த சம்மர் லீவ்ல நீங்க என்னென்ன பண்ணீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அந்த வீடியோல பண்ணதெல்லாம் சும்மா வீடியோக்காக கட் பண்ணதா. ஆடியோ ஆக்டிங் வந்து இப்படி பண்ண மாட்டாங்க. நீங்களும் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க. சும்மா பண்ணுக்கு பார்த்துட்டு அப்படியே அடுத்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ரவுடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான் நில்லுங்கடி. எங்க போயிட்டு வரீங்க? அதான் சொன்னமேமா, காவியா வீட்ல குரூப் ஸ்டடி. எத்தனை மணிக்கு போனீங்க? 2:30. எத்தனை மணிக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க? 2:45. என்ன படிச்சீங்க? பிசிக்ஸ். எத்தனை மணிக்கு படிச்சு முடிச்சீங்க? 4:50. இப்ப டைம் என்ன? 7:50. காவியா வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு எவ்வளவு தூரம்? 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர் டிராவல் பண்ண எவ்வளவு டைம் ஆகும்? 20 minutes. 20 நிமிஷத்துல